ஐயா வேணான்னு சொல்றதுனால நம்மளால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா ஐயா வந்து பொதுவா நான் ஒரு ஒரு இதா மேலோட்டமா சொல்றேன். ஏன்னா நம்ம உறவுகளை நண்பர்களை வாலிய நண்பர்கள் நிறைய இருந்திருக்கும். கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபடாம அந்த மதுவுக்கு இதாகி இங்கேயும் அதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லது. குவைத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாகவும் நம்மளுடைய குறிக்கோளுக்காகவும் வேலை பார்க்கணும். மரணம் வரை மதிமுக அங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறோம். அதே மாதிரி விடுதலை புலிகளை நேற்று ஆதரித்தேன், இன்றும் ஆதரித்தேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று சொன்ன ஒற்றை தலைவர் அவரு. ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வந்திருக்கோம். இவங்க எல்லாம் வெளியிலே தெரியாம இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கோம். அவங்களோட இதை கேட்டு நம்ம அவங்கள்ட்ட நேரா போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து வெளியில வந்து அடையாளப்படுத்தப்படாம இருக்கக்கூடிய நபர்கள். நமக்கு எல்லாருக்குமே பொதுமக்களுக்காக இருக்கட்டும், நிறைய பேர்களுக்கு வந்து தெரியாம இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவரை உங்களுக்கு எல்லாம் அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசியல்ல யாருக்கும் தெரியாம இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் திரு வைகோ அவர்கள். அவர்களோடு பயணிக்கக்கூடிய இங்க வந்து குவைத்துல வந்து குவைத் தமிழர் மறுமலர்ச்சி பேரவை வைகோ பாசறையினுடைய செயலாளர் திரு மணிவாசகன் ஐயா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, நீங்க வந்து எத்தனை வருட காலமா இங்க குவைத்துல இருக்கிறீங்க? உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சுமார் 14 ஆண்டுகளுக்கு 14 to 16 ஆண்டுகளாக இங்க இருக்கிறோம் குவைத்துல. குவைத்துல நம்ம எங்களுடைய இயக்கத்துல முன்னாடி மணிகண்டன்ங்கிறவர் இருந்தாரு. இப்ப அவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு. நிறைய பேர் இருந்தாங்க அவரு கூட. அந்த இப்ப நானும் எனக்கு ஒரு துணையா இருக்கிற ஐயா ஹசன் ஐயா அவருங்க, சீனிவாசன் பெருமாள் சாமி மற்றும் அழகர், இன்னும் சார்ந்த நிறைய தோழர்கள் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். மரணம் வரை மதிமுக அங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்க எந்த இதுக்கும் மாறினது கிடையாது. அந்த எண்ணம் கூட எங்களுக்கு வராது. எப்படி ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஐயா வைகோ அவங்களை வந்து ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் மட்டும் இல்ல, தமிழகத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே இறங்கி போராடக்கூடியவர். அப்போ இங்க குவைத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் வந்து இங்க எந்த மாதிரி இருக்கு? இங்க வந்து யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம். நிறைய கொரோனா காலகட்டத்திலையும் சரி, இப்பயும் சரி. அதுக்கு எனக்கு எப்பயுமே கூட இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க குவைத்து இதுல வந்து குறிப்பா வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், அப்புறம் நம்ம டிஎம்சி அவங்க, நம்ம விடுதலை சிறுத்தைகள் அவங்க, மற்றும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எல்லாருமே நம்மளோட எல்லா அமைப்புகளோட சேர்ந்துதான் பயணிக்கிறோம். அதே மாதிரி ஓட்டுநர் சேவை மையம், அந்த இவங்க எல்லா அமைப்புகளும் இங்க ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஐயா கிட்ட சொல்லி ஐயா அவங்க இங்க எம்பசிக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தகவல் கொடுத்து எப்படி நிறைய செஞ்சிருக்காங்க. குவைத்திலேயே கிட்டத்தட்ட கொரோனா பீரியட்ல 600 பேர் இருந்த ஒரு கம்பெனியுடைய முதலாளி இருந்தப்போ அவங்களெல்லாம் ஒரு 40-50 பேரை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டப்ப எனக்கு தகவல் முக்கியமா சொன்னது வந்து இந்த உதவும் கரங்கள் சத்யாண்ணா சொல்லி மரபு சிறப்பட்டாரு. அவரெல்லாம் சொல்லி அவங்க மூலமா நம்ம எல்லாரோட இணைஞ்சு நம்ம ஒரு மாசத்துக்கு உண்டான அந்த பில்டிங்கு தண்ணி அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். இப்போ கூட வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கத்துல ஐயா மரக்காயர் ஐயா அவங்க, ஒரு பேர் நூறப்பா அவங்க, நவாசித்து, இந்த நீங்க நம்ம தோழர்கள் எல்லாரும் அடிக்கடி லிங்க்லயே இருப்பாங்க. இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஐயா வாங்கன்னா கூட போவோம். நம்ம மாதிரி இந்த இன்னைக்கு அந்த தம்பி நல்லுசாமி
அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரு எதேர்ச்சியா பார்க்கும்போது கேஜிஎல்னு இருந்தது. அந்த கம்பெனி தானே ஐயா அத்தா மரக்காயார் இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர். இப்ப நீங்க நம்ம எல்லாம் போய் ஓகே பார்த்தாங்களா ஓகே அவங்க அந்த நீங்க உங்களுடைய முயற்சியிலையும் ஆளுங்க அனுப்ப போறீங்க. இப்ப நம்ம 28ஆம் தேதி அனுப்புறதா அந்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உறுதுணையா இருந்த வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்துக்கும் அண்ணன் துரை வைகோ அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி ஐயா, உங்களுடைய இந்த 13 வருஷ கால குவைத்துல வந்து எங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் உங்களுடைய ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நல்ல அனுபவம்னா இப்ப நம்ம ஏதாவது புதுசா வர்றவங்களுக்கு சரி இங்க இருக்கவங்களுக்கும் ஏதாவது சில அறிவுரைகள் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல. அதாவது இங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா வேலை பார்க்கணும். குவைத்துடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாகவும் நம்மளுடைய குறிக்கோளுக்காகவும் வேலை பார்க்கணும். அதே மாதிரி இந்த நம்ம அடுத்த ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த இயக்கங்கள்லயோ அந்த இதுலயோ கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருந்தா இந்த மாதிரி எங்கேயாவது பாதிக்கப்படுறவங்க என்னன்னா தகவல் தெரிய வரும். அப்ப யாரோ தனியா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு தோழமைகள் கிடைக்கும். இது வந்து நம்ம தமிழர்கள் அனைவரும் கடைபிடிக்கணும். அதை விட இப்ப நம்ம முதல்வர் அவங்க இந்த திட்டங்கள்லாம் நிறைய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதுல எல்லா இன்சூரன்ஸ் இதெல்லாம் கட்டி அவங்களுடைய ஐடியை பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா பின்னாடி ஏதாவது இந்த மாதிரி இந்த தம்பி பாருங்க இப்ப எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணவும் முடியாது. இப்ப நீங்களும் முயற்சித்தாலும் அது முடியல. அதை வந்து தடுக்கணும். அதுக்கு வந்து எல்லா ஒரு அமைப்புகள்ல இருந்துக்கணும். இதைத்தான் நம்ம டிவிஎஸ் ஐயா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி, எதுலையாவது இதுல இருங்கன்னு சொல்லிட்டு. அது இருந்தா நல்லது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் இங்க வந்து கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபடாம அந்த மதுவுக்கு இதாகி இங்கேயும் அதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லது. ஒரு வந்த வேலையை நம்ம கரெக்டா நேர்மையா பார்த்துட்டு கரெக்டா இருக்கணும். அந்த குறிக்கோளோட இருந்தா நல்லது. அதுதான் நான் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது. இந்த கடமை வந்து அந்த கட்டுப்பாடோட நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வந்து மனிதத்துவத்தோட மனிதநேயத்தை பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னோட நம்ம சார்பாகவும் நம்ம வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கமும் எல்லாத்தையும் சேர்க்கணும் அறிவுரைகள். நம்ம பொதுவாகவே நம்ம தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் சார்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணது அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இங்கேருந்து பரீட்சை எழுதுற மாதிரி இங்கேருந்து வாக்குரிமை செலுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கும் நல்லது. அங்கேருந்து படித்து முடிச்சு இங்கே வேலைக்கு இருக்கிறாங்க. இங்கே சமயத்தில் அங்கே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வரணும். இங்க இருந்தே பண்ற மாதிரி பண்ணணும். ஓகே. அதே மாதிரி அந்த 13 வருஷத்துல இந்த குவைத்துடைய அந்த வாழ்க்கையில நீங்க வந்து இங்க என்ன மாதிரி நீங்க சம்பாரிச்சீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் தான் அடைஞ்சிச்சா, இல்ல எனக்கு நஷ்டம் தான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்ல லாபம்னா என்ன சொல்லுவீங்க? லாபம் அப்படின்னு சொன்னா இந்த நம்ம இங்க வேலை பார்த்து நம்ம ஈட்டின ஊதியங்கள் அதுல நம்ம நிறைய நம்ம ஊர்ல இருந்து சம்பாதிச்சது இங்கேயும் சம்பாதிச்சிருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சிருக்கோம். ஒரு வீடே இல்லாத இதுல ஒரு வீடு கட்டி இருக்கிறேன். அது வந்து இந்த கண்ட்ரினால தான் அது சொல்லணும். அதோட எங்கள் வீட்டில் படிக்க வச்சிருக்கோம் பாப்பாவை. நம்ம சம்பாதிச்ச பணம் படிக்க வச்சிருக்கோம். இந்த நீட்டுங்கிறதுனால படிக்க முடியாமல் போய் பணம் கட்டி ஆல் இண்டியா கோட்டாவில் தான் படிக்க வச்சிருக்கோம். அது வந்து நமக்கு கிடைச்ச ஆதாயம்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு டெசிக்னேஷனோட இங்கே வேலை பார்த்துருக்கோம். அது ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் நம்ம இந்தியா மாதிரி அதாவது வெளியூர்ல வந்து இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் இல்லாம எல்லாம் நம்ம மக்களோட இருக்கிறது அது ஒரு கிடைத்த இது பெரிய இது அத சொல்லலாம். வேற எதை இழந்தீங்க? இழந்தது எதுனா நம்ம உறவுகளை நண்பர்களை பாலிய நண்பர்கள் நிறைய இழந்திருக்கும். அது தூரத்துல இருக்கேன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இது ஐயா வந்து சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்லணும். ஒருத்தவங்க வந்து இங்க வந்து குவைத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை அப்படின்னா இவங்களுடைய நம்மளால முடிஞ்சதா வந்து அடுத்த அமைப்புக்கு செய்யணும்.
ஐயா வேணான்னு சொல்றதுனால நம்மளால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா ஐயா வந்து பொதுவா நான் ஒரு ஒரு இதா மேலோட்டமா சொல்றேன். சோ ஐயா தகுதிக்கு மீறி நிறைய மறைமுகமான உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால இறைவன் வந்து இவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் அதற்குண்டான பாக்கியத்தை, செல்வ பாக்கியங்களையும், உடல் நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். என்னைக்குமே சொல்றது என்னன்னா, அந்த நேர்மை, லட்சிய உறுதி, உழைப்பு இருந்தா நீங்க எதை வேணுமா பண்ணலாம். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. இதுதான் நம்ம இதோட எனக்கு கொடுப்பன வந்து இதோ 100 பேர் இந்த வைகோ போறாரு அப்படின்னாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு பெருமை. என்னென்ன பண்ணார தமிழக மக்கள் வந்து நிராகரிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் அது வரலாறு பேசப்படும். ஒன்னா ரெண்டா 7 பேர் தமிழர்கள் தூக்கு கயிறு ஐயா நிப்பாட்டினாங்க. ராம்ஜெத் மலானியை கூட்டு ஜெயலலிதா மறுநாள் அது கிரெடிட் ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. அதே மாதிரி விடுதலை புலிகளை நேற்று மாதிரித்தேன், இன்று மாதிரித்தேன், நாளையும் மாதிரிப்பேன் என்று சொன்ன ஒற்றை தலைவர் அவரு. ஏன்னா அதே மாதிரிதான் நாங்களும் சொல்லுவோம். எங்கேயாவது இப்போ ஊர்ல இருந்து அவங்க புலிகள் வந்தா கூட எங்க மதிமுக கார வீடோ அந்த வீட்டில தான் போயிருப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெருமை. நம்ம இழந்தது அதிகமா இருந்தா கூட அந்த ஒரு நீட்டுணர்வு திட்டத்துக்கும் தேனி மலையை தவிர்க்க வேண்டிய அந்த இதுக்கும் ஐயா நடைபயணம் போட்டிருக்காங்க. மதுவிலக்குக்கு போயிருக்காங்க. ஒன்றா ரெண்டா தமிழகத்துல போலியோ க்காக தனியா வந்து திருப்பதியிலேருந்து டாக்டருங்களை கூட்டு வந்து சிவகாசியில அவரு பண்ண அதெல்லாம் பெரிய புரட்சி. இன்னைக்கு வரலாறு நிறைய மறைச்சிருக்கு. தமிழக மக்கள் எடுத்துக்கணும். ஐயா உங்களுக்கு உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில உங்க நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. லைஃப் ஸ்டைல் தமிழ் அந்த சேனலுக்கு நன்றி.